ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷரிம்லா விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு ஆர்டர், அதுவும் 3 கேக் ஆர்டர் வந்திருக்கு. ஒன்று வந்து ஆஃப் கேஜில் வந்துட்டு பிளெயின் கேக்கு அண்ட் ஆஃப் கேஜ் ப்ரௌனி, அப்புறம் ஒரு பர்த்டே கேக் வந்துட்டு ஆர்டர் வந்திருக்கு மேங்கோ ஃப்ளேவர். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்துட்டு டீ கேக்குக்கும் அண்ட் ப்ரௌனிக்கான ரெசிபி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் செய்ய போகிற அந்த பர்த்டே கேக்குக்கான ரெசிபி மட்டும் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீ கேக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. பிளெயின் கேக் ஆஃப் கேஜி இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரௌனி முடிச்சுட்டு அடுத்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு டீ கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு ஓவன் ப்ரீ ஹீட்டில் இருக்குது. இது பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேக் ஒன்று செய்கிறது. நெக்ஸ்ட்டு ஆஃப் கேஜி ஆர்டர் ஒன்று கேக் பண்ணிடுறேன். சரி, ஓகே. எங்கள் அம்மா நெக்ஸ்ட்டு ஆஃப் கேஜ் ஆர்டர் கேக் பண்ண சொல்லிட்டாங்க. இது முடிச்சுட்டு இது பேக்கிங் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கேக்குக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அம்மா சுட்டுருச்சு. நம்ம டீ கேக்குக்கான பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிளெயின் கேக்குக்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கேக் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணிவிடுவோம் ஈவினிங் ஐசிங் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு டீ கேக் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு கேக் பேஸ் வந்து ரெடி பண்ணிவிடுவோம். மேங்கோ கேக் ஆர்டருக்கு வந்துட்டு நம்ம பேஸ் இப்போ ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு வந்துட்டு 2 எக்கு, மைதா, சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயில், நான் இதுலேயே வந்துட்டு மில்க்கும் வெனிலா எசன்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 by 1 நான் அப்படியே காட்டுறேன். 2 எக்கு வந்துட்டு ப்ரோக் பண்ணிவிட்டு லைட்டாக சுகர், கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து பீட் பண்ணிட்டேன். பீட் பண்ணும் போதுமே சில எக்ஸ் வந்துட்டு ஒயிட் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. இதில் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி ஒயிட் வந்துட்டு தனியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகலை, நம்ம அதையும் ஒன்ஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதோட சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோடு போட்டால் அந்த ஒரு பீஸ் ஆஃப் எக்கு மட்டும் தனியாக இருக்கும்போது அது ஸ்மெல் வரும். ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த எக்கோடைய ஒயிட் இது வந்து தனியாக மிக்ஸ் ஆகாத அந்த இது வந்து தனியாக வந்துடும். அப்போது உங்களுக்கு வந்துட்டு மற்றதெல்லாம் இங்கே வந்துடும் ஈவனாக. இப்போ எல்லாமே இருக்குமா. இப்போ நீங்கள் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாப். இது எக்கும் சுகரும் நல்லா டிசால்வ் ஆகணும். இது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த டைம் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம 2 எக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு 1/2 கப் ஃபுல்லாக வந்து நம்ம சுகர் எடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அது டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டிசால்வ் ஆகிடும். இப்போ வந்து சர்க்கரை வந்துட்டு ஃபுல்லாக எக்கோட டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதுலேயே வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்துட்டு டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர். நீங்கள் இதை எடுத்துகிட்டு கரெக்டான ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா வந்துட்டு 1/2 டீஸ்பூன். நான் வந்து இதுலேயே ஆஃப் இந்த ரவுண்டுக்கு உள்ளே இருக்குல்ல, அதுதான் வந்து 1/2 டீஸ்பூன். ஸோ நான் அதுலேயே ஆஃப் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன். நம்ம இது வந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 மினிட் நம்ம இதை ரெஸ்ட் விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டுக்கிற பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் என்ன ஆகும்னா அதோடைய அதோடைய அசிடிட்டி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உப்புற மாதிரி வரும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நார்மலாக இருக்குது, வெறும் எக்கோடைய ஏர் பபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 மினிட்டுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எக்கு, சுகர் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 1 மினிட் உங்களுக்கு இதுலேயே பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டியாக அதோடைய பபிள்ஸ்லாம் வரும். இது வந்து சீக்கிரமாக ஆக்டிவ் ஆகிடும் நம்ம போட்டுக்கிற பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா. நான் 1 மினிட்ல காட்டுறேன்.
இப்போ வந்துட்டு இதில் போட்டு நம்ம 1 minute ஆயிடுச்சு. நல்லாவே ஏர் பபிள்ஸ் வந்துட்டு இது ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு 1/4 கப்பு 30 ml நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு நான் மில்க்கும் எங்கம்மா இதுலேயே வந்துட்டு நான் வெனிலா எசன்ஸும் மில்க்கும் வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்மளுடைய லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மைதா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜலிக்கிறதுக்காக அந்த பெரிய பவுலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கேக் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டுருவோம். நான் வந்து ஓடிஜியும் வந்துட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணிட்டோம். ப்ரீஹீட்டில் இருக்குது. ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேக் பேஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சாரி, கேக் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓவன் வந்துட்டு ப்ரீ ஹீட் ஆகி முடிய போகுது. இன்னும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஒரு 1 or 2 seconds 2 minutes தான் இருக்குது. முடிச்சுட்டா இதை அதில் வச்சுடுவோம். நம்ம ஓடிஜி வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பேட்டரை எடுத்து வச்சுடுவோம். டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுடுங்க. நம்மளுக்கு டைமிங் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். ஓகேவாம்மா? டன். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கேக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐசிங் பண்ணும்போது காட்ட முடியல. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டராக கொஞ்சம் அது டென்ஷனோட பண்ணனால என்னால் ஃபோக்கஸாக வீடியோ எடுக்க முடியல. பட் ஃபைனல் அவுட்புட் உங்ககிட்ட காட்டுன்றதுனால நான் கண்டினியூ பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது க்ளோஸ்அப்பில் கேட்டுங்கம்மா. அது ஃபினிஷ் பண்ணிடணும். ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டலாம். நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு டிஸ்பேச் ஆக போகுது. கேக் வந்துட்டு பேக் பண்ணிடலாம். கேக்கை செய்யறதை விட பேக் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு. எனக்கு கேக்கில் படாமல் பண்ணணும். நீ என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. இது வந்து ப்ரௌனி ஆர்டர். நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட் ப்ரௌனிக்கு மட்டும் தான் எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிறாங்க. நீ பேக் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிற. சரி, அதனால தான் நான் இப்போ வந்து நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க. நான் இங்கே நின்று என் வேலை யார் பார்க்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரௌனி ரெடி, நம்மளுடைய பர்த்டே கேக் ரெடி, அண்ட் நம்மளுடைய டீ கேக் 1/2 kg இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பிளெயின் கேக்கு. டீ கேக்னு யாருக்கும் தெரிய மாட்டுது. ஓகே, பிளெயின் கேக்கு. இன்னைக்கான ஆர்டர் எல்லாமே ரெடி. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னை நம்பி ஆர்டர் கொடுத்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி.
நன்றி சொன்னவங்களுக்கு நன்றி. ஆமாம், என்னையை நம்பி நான் வந்து இன்னும் நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஆனால் என்னையை நம்பி எனக்காக ஆர்டர் கொடுத்தாங்க. பர்த்டே கேக் கொடுத்தாங்க, ஆஃப் கேஜ் டீ கேக், ப்ரௌனி நான் ஆல்ரெடி எல்லாமே பேக் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக 2 மட்டும் நான் வச்சுருந்தேன், அதையும் முடிச்சாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் என்னை ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு. இதை வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் ஆர்டர் கொடுக்கணும். நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். நான் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நான் பிக்சரில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த நம்பருக்கே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நியர்பையில் இருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி ஆகும். ஆனால் பர்த்டே கேக்ஸ்லாம் 1 டே பிஃபோராகவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். அது அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கேக்ஸ் உங்களுக்கு வரும். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எதிர்க்க இருக்கிறவங்களும் ஒரு கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த கேக், ப்ரௌனி, பெயின் கேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான vlogs பார்க்கறதுக்கு ஷர்மிளா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. See you next video. டாடா.